மராட்டியத்தில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் காலையிலேயே மக்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குணசேகரன். விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக இந்திய அளவில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மராட்டிய தேர்தலில் 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவானது தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இருக்கக்கூடிய 9,63,96,000 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக 1,183 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று மாலையே வாக்குச்சாவடிகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்று காலை மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்ததற்கு பிறகாக சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மும்பை நகரில் வழக்கமாகவே இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது சற்று குறைந்துதான் காணப்படும். குறிப்பாக ஒரு 50%க்கும் குறைவாக 50% அளவிற்கு தான் கடந்த தேர்தல்களில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருந்தது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அளவிற்கு அதிகமாக இந்த வாக்குப்பதிவு இருக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையமும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தது. ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் கூட நடத்தியிருந்தது. தற்போதைய வரைக்கும் மும்பையினுடைய நகர்ப்பகுதிகளிலும் கூட ஓரளவிற்கு இந்த வாக்கு சாவடிகளில் மக்கள் கூட்டமாக வந்து வாக்களிப்பதை நம்மால் காண முடிகின்றது. காலையிலேயே 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாகவே கூட அந்த வாக்குச்சாவடிகளுக்குள்ளாக ஒரு 10 பேர் 15 பேர் நிற்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது 2 மணி நேரம் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நான் இருக்கக்கூடிய பகுதியில் சுமாராக ஒரு 12% அளவிற்கான அந்த வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மக்களும் ஆர்வத்தோடு வந்து வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். வாக்களித்து விட்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. நீங்கள் வாக்களிச்சுட்டு வந்திருக்கீங்க. வாக்குச்சாவடியெல்லாம் எப்படி இருந்தது? இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்தது? வாக்குச்சாவடியில் ஏற்பாடு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. போலீஸ் கடுபிடி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மொபைல் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரொம்ப கட்டுப்பாடோட ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. மக்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு. எல்லோரும் காலையிலே வந்து உற்சாகமாக ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்த சிஎம் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வோட ஒரு உற்சாகத்தோடு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு பூத் ஸ்லிப்பெல்லாம் முதலே கொடுத்துட்டாங்களா? அந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்தது? இல்லை அந்த மாதிரி ஏற்பாடு எதுவும் பண்ணலை. என்னென்னா நான் ஆப் மூலியமாக தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. சில இந்த மாதிரி சேவை மையங்கள்லாம் இருக்குது. அங்கே போய்ட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க உங்களோட இடம் எங்கே இருக்குது, பூத் எங்கே இருக்குது, உங்களோட சீரியல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே சொல்லிதாங்க. இல்லைனா அப்படின்னா நீங்கள் ஆப்பில் கூட போட்டு பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. அது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னும் கொஞ்சம் மக்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? வாக்குச்சாவடிகளில் எவ்வளோ கூட்டம் இருக்கா? எப்படி இருக்குது? இல்லை, ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லை. மக்கள் ஒரு சில இடங்களில் கூட்டம் இருக்குது. காலையிலே ஓட்டு போட்டு பிஸ்னஸ் போகிறவங்க போய்கிட்டு இருக்காங்க. மற்றபடி ஃப்ரீயாக இருக்குது. ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியை பொறுத்து முன்ன பின்ன இருக்குது. ஆனால் ஓட்டு ஏற்பாடுகள் நல்லா பண்ணியிருக்காங்க. தேர்தல் அதிகாரிகள் நல்லா வேலை பண்ணியிருக்காங்க. மும்பை மாநகரை விட புறநகர் பகுதிகள் மற்றும் மற்ற மாவட்ட பகுதிகளில் வாக்கு சதவீதம் வழக்கமாகவே அதிகரிக்கும். அதே போலத்தான் இந்த தேர்தலிலும் கூட மும்பை மாநகரை விட புறநகர் மற்றும் மற்ற மாவட்டங்களில் வாக்களிப்பதற்கான ஆர்வம் இதைவிடவே அதிகமாக இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. காலையில் வேலைக்கு செல்பவர்கள் அதற்கு முன்பாகவே தங்களுடைய வாக்குகளை செலுத்திவிட வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் தற்பொழுது இந்த வாக்களிப்பதை நம்மால் இந்த பகுதிகளில் காண முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.